எண்ணூர் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களே, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே, கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே, கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சுப்பன் அவர்களே, அரங்கை நிறைந்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அனல், புனல், அணு, நிலக்கரி இப்படி எல்லா மின் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக தித்திப்பாக. மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது, மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும், அதெல்லாம் சரி. ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு, மின்தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும், அணு உலை மின் உற்பத்தியும், இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது. வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதை அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அதை அனுமதித்தோம். அனல் மின்சாரம் சரி, ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை, வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவரால் பாருங்கள், பயணித்து போகும், அதன் அருகிலே போகும் குளர் சாம்பல், பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் துணியை துவைத்து காயம் போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மயில் உந்து வைத்திருக்கிறேன், அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன், அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? விளைத்து வைத்த அழலாம். வளர்ச்சிதான். தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப் போகிறீர்கள்? இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாலை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி வளர்ச்சி இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்கிறார்கள். வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகளில் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கில்
எல்லாமே பிடித்தார். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலைக்கு என்ன சம்பளம், சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு, உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு, சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி? 100 பேரில் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மதுரந்தினாலா, புகைத்தாலா, பான்பராக்கு, பீடா, குட்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டார். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது? தாயின் பால் நஞ்சாகிட்டது. உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத, விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான். அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன? தாய் உணவு விஷமாகிவிட்டது. அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது. குழந்தைக்கு வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போலாம். 3 வயது 2 வயது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் புற்றுநோயா அவதி உறுவதை நீங்கள் பார்க்க முடியுதா? இல்லை. மாற்று உங்களுக்கு நிலை இருக்கிறது. உலகங்கள் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலை மின்சாரம் தயாரிக்கிறது. சூரியனுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை சூரிய ஒளி நீங்குங்க. சூரிய ஒளி நீங்க முடியாதவங்கள செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது. என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோட காட்டும் போது ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே, நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்று அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் என்று கொடுத்தார். தன்னுடைய சொந்த நிலத்தை 500 ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவர் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே 81 விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்தியன் 299 பேர் என் உடன் பிறந்தார்களே, 299 பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழர் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது? வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான். சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்று வேலை வாய்ப்பாக இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம், காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம், தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக அனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. இந்த அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல், இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள்.